பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஜோதி மல்ஹோத்ராவுக்கு போலீஸ் காவல் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ISI தொடர்பு குறித்து வலுவான ஆதாரங்களை திரட்டும் வகையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதன் பின்னணி என்ன? பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த பெண் யூடியூபர் தான் ISI அமைப்புக்காக உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார். டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்றவர் உளவாளியாக மாறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய நோக்கத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் பயணத்தின் ரகசியம் அம்பலப்படுமா? கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவில் மிக முக்கிய தகவல்களை உளவு பார்த்து சிலர் பாகிஸ்தானுக்கு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் சந்தேக நபர்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர்தான் ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியை சேர்ந்த 32 வயதான ஜோதி மல்ஹோத்ரா. இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உடன் தொடர்பில் இருந்ததாக கூறி கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பிறகு 5 நாட்களில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அப்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் டெல்லியில் இருந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரியான எசான் உர் ரஹீம் என்கிற டேனிஷ் உடன் ஜோதி அறிமுகமானது அம்பலமானது. முதலில் பாகிஸ்தான் செல்வதற்காக 2023ஆம் ஆண்டு டேனிஷ் உடன் அறிமுகமான ஜோதி தொடர்ந்து அவருடன் பேசி வந்துள்ளார். இதையடுத்து பாகிஸ்தான் சென்றவர் அங்கு ISI அமைப்பை சேர்ந்த 6 பேருடன் தொடர்பில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜோதி மல்ஹோத்ராவிடமிருந்து 3 செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் டேனிஷுடன் அவர் உரையாடியதற்கான எந்த ஒரு பதிவும் சிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்த தருணத்தில் டேனிஷுடன் ஜோதி மல்ஹோத்ரா தொடர்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பாகிஸ்தான் தூதரக அதிகாரியாக இருந்த டேனிஷ் உடன் பேசி வந்துள்ளார். இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தக்கூடிய நோக்கத்தில் ஜோதி மல்ஹோத்ராவுக்கான போலீஸ் காவலை நீட்டிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மேலும் 4 நாட்களுக்கு போலீஸ் காவலை நீட்டித்து அனுமதி வழங்கியுள்ளது. யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் மட்டுமின்றி சீனாவுக்கும் சென்று வந்துள்ளார். எனவே அவரின் பயணத்தின் உள்நோக்கம் மற்றும் ISI அமைப்புடன் தொடர்பில் இருந்ததற்கான ரகசியம் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.